Hi students, today we are going to discuss about the electromagnetic induction and alternating lesson, the new lesson. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். ஒன்று எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்னொன்று ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்தது வந்து என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வழியாக போகும்பொழுது இப்போ அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா? Whenever an electric current flows through a conductor, it produces magnetic field around it அப்படின்னு நம்ம பார்த்தோம். So this was discovered by Christian Weierstrass. அதுக்கப்புறம் வந்து later Ampere proved that a current carrying loop behaves like a bar magnet. ஒரு current carrying loop வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு bar magnet மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா magnetic effects produced by electric current. Electric current வந்து magnetic effects எலக்ட்ரிக் கரண்ட்டால் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தது. அதே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் physics then began to think of the converse effect. ஸோ இதுக்கு வந்து ரிவர்ஸாக நம்ம யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து யோசிச்சாரு. அவர் மைக்கேல் ஃபாரடே யோசிச்சுட்டு ஸோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதை மைக்கேல் ஃபாரடே மட்டும் இல்லை, ஃபிசிஸ்ட் வந்து நிறைய ஃபிசிஸ்ட் வந்து யோசிச்சாங்க. அதில் ஆன்சர் கிடைச்சது வந்து மைக்கேல் ஃபாரடேக்கு கிடைச்சது. ஸோ அவருடைய ஆன்சரை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். A series of experiments were conducted to establish the converse effect. These experiments were done by Michael Faraday of UK and Joseph Henry of USA almost simultaneously independently. ஸோ தனித்தனியாகவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? தீஸ் attempts become successful and led to the discovery of the phenomenon called electromagnetic induction. Michael Faraday is created with the discovery of electromagnetic induction in 1831. எப்போ பார்த்துருக்காருன்னா 1831ல தான் அந்த electromagnetic induction பற்றி அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ in this chapter we discuss full அதாவது half of the lesson is Michael Faraday concept of electromagnetic induction. Okay, let us see a few experiments of Michael Faraday and the results and the phenomenon of electromagnetic induction. Before that, we will recollect the concept of magnetic flux linked with the surface. Magnetic flux na enna அப்படிங்கறத just நம்ம recollect பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மைக்கேல் ஃபாரடே சொல்லி கொடுத்த சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா was enormously popular for his lecturer as well. In one of his lectures, he demonstrated his experiments which led to the discovery of electromagnetic inductions. At the end of the lecture, one member of audience approached Faraday and said, "Mr. Faraday, the behavior of the magnet and the coil of the wire was interesting, but what is the use of it?" Faraday answered politely, "Sir, what is the use of newborn baby?" So note, we will soon see the greatness of that little child who has now grown as an adult to cater to the energy needs. ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், அண்ட் நாட் ஓன்லி இன்சிடென்ட், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மைக்கேல் ஃபாரடே வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தோன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறாரு. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் அவருடைய லெக்சரரை பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெம்பர் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் கொடுத்த அந்த மேக்னெட் அந்த காயில் ஆஃப் ஒயர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஆனால் இதனால என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபாரடோடைய ஆன்சர் என்னன்னா, வாட் இஸ் த நியூ பார்ன் பேபியால் என்ன யூசேஜ் இருக்குது அப்படி தான் இதுவும். ஸோ இப்போ இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி, இதனுடைய இது வந்து வளர தான் நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இந்த ஃபுல் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு தேவை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி த்ரூ அன் ஏரியா இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும். என்னன்னா, ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பர் யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்
லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, அதை தான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ தட் ஏரியா நார்மலி, அதுவும் எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அண்ட் இஸ் given by the equation pi b is equal to integration of areal integration of surface integration of b vector dot dA vector, where the integral is taken over the area A and theta is the angle over the area A, and theta is the angle between the direction of magnetic field and the outward normal to the area. ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லியாச்சு, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ தட் ஏரியா, ஒரு நார்மலாக இருக்கணும், அதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஏரியா வழியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ள கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பை பி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார், வேர் the integral is taken over the area A and theta is the angle between the direction of the magnetic field and the outward normal to the area. magnetic field க்கும் and then outward normal to the area வுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய angle theta. ஓகேங்களா? ஸோ இதுலயே இப்போ நம்ம எடுத்துக்கிறத எடுத்துப்போம். தீட்டா வந்து 0வா இருந்தால் அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், தீட்டா வந்து 90யா இருந்தால் அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிறது டாட் ப்ராடக்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலி நம்ம என்ன செய்யலாம், காஸ் தீட்டால எழுதுவோம். ஸோ காஸ் தீட்டால எழுதணும் அப்படின்னு சொன்னால் பி இன்டகிரேஷன் பண்ணால் டிஏவை இன்டகிரேட் பண்ணால் ஏ கிடைக்கும். ஸோ பிஏ காஸ் தீட்டான்னு கிடைக்க போகுது. அப்போ பிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது காஸ் 0 1 காஸ் 90 0. ஸோ அப்போ காஸ் 0வா இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0வாயிடும். காஸ் 0 வந்தால் 1, காஸ் 90யா இருந்தால் 0. காஸ் 90யா இருக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் காஸ் 90 0. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் 0 நமக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கணும். ஸோ தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ த SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்லா, ஏரியாவுடைய யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் வெபர் ஆர், அந்த வெபர் அப்படிங்கிறத நம்ம இப்படி ஷார்ட்டாக எழுத முடியும். ஸோ 1 வெபர் இஸ் ஈக்குவல் டு 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் என்னன்னு பார்ப்போம். எ சர்க்குலர் ஆண்டனா ஆஃப் ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர். எ சர்க்குலர் ஆண்டனா ஆஃப் ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர் is installed at a place in Madurai. And the plane of the area of antenna is inclined at 47 degree theta with the direction of Earth's magnetic field. If the magnitude of Earth's field at the place is magnitude of Earth's field அப்படின்னு சொல்றது என்னன்னா, this is the magnetic field B. Find the magnetic flux linked with the antenna. magnetic flux எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ கிவன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், பி எழுதியாச்சு, தீட்டா எழுதியிருக்கோம், ஏ எழுதியிருக்கோம். நம்மளுடைய ஃபார்முலா பிஏ காஸ் தீட்டா, பிஏ காஸ் தீட்டா வேல்யூ இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபார்முலா தெரியும். இதுலேருந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிவன் எடுத்து எழுதும் பொழுதே நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா, இது நம்மளுடைய ஃபார்முலா கிவன் இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பியோடைய வேல்யூ வந்து 4.1 × 10⁻⁵ டெஸ்லா. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா 3 மீட்டர் ஸ்கொயர், ஸோ இன்ட்டு 3 அண்ட் தீட்டா வேல்யூ 47 டிகிரி. ஸோ காஸ் 47 டிகிரி. இங்கே வந்து 43ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தப்பாக இந்த இடத்துல தப்பாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, 47 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ் 47 டிகிரிக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம செக் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய புக்கில் 337 பேஜ் நம்பர் 337 போனீங்க அப்படின்னா நேச்சுரல் கொசைன்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் போயிட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் 47 டிகிரிக்கு தேவை. ஸோ 47 டிகிரி எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஓகேங்களா? இங்கே 45ஓட முடிஞ்சிச்சு. அடுத்த பேஜ் இருக்கணும்னா 47ல் இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.68199 இருக்குது. ஓகேங்களா? அவங்க 43க்கான புக்கில் வந்து 43க்கான ஆன்சரை நோட் பண்ணியிருப்பாங்க. 0.7313 சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்சரை அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க 0.7314. ஸோ நமக்கு ஆனால் புக்கில் இங்கே கொடுத்துருக்குது 47 டிகிரி, இங்கே கொடுத்துருக்குது 43 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதனால்
inclined to the direction of the field. ஓகே, இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல ஏன் 43 டிகிரி வந்துச்சு நம்ம சொல்லுவோம். இன்க்ளைன்ட் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா cos 90 மைனஸ் கொடுத்த ஆங்கிள் 47 டிகிரி. இதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது 43 டிகிரி. அப்போ 43க்கான ஆன்சர் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா, 43 அப்படிங்கும் பொழுது இப்படி வச்சு பார்க்கணும். ஸோ 40 இது வந்து நம்மளுடைய டிகிரிக்கான ஆன்சர். ஸோ அதில் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 இருக்குது. அப்போ 43ல் 0ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஆன்சர் 0.731384 இருக்கா. ஸோ 8ங்கிறதுனால அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 7314 கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4.13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.3 into 0.7314 மல்டிப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் 89.96, அதாவது 8.9 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது 10⁻⁻5ன்னு கிடைக்கும். அந்த -5 -6ன்னு மாற்றிக்கிறோம். அப்போ -6ன்னு மாற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 89ன்னு மாறும். டிவைட் பண்ணிக்கிற 10 டிவைடில் இருக்க அது மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ நமக்கு வந்த ஆன்சர் 8.996 into 10⁻⁻5ன்னு கிடைச்சிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம 10⁻⁻6க்கு மாற்ற போகிறோம். அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறிடும், 89.96 தான் மாறிடும். கீழே இருக்கிற 10 வந்து மேலே போகும்போது 10⁻⁻1ன்னு போகும். ஸோ -1 -5 -6ன்னு மாறிடும். அப்போது 89.96 into 10⁻⁻6 வெபர் அப்படின்னு கிடைக்கும். -6ன்னா என்ன அர்த்தம்னா மைக்ரோ. ஸோ அதனால் 89.96 மைக்ரோ வெபர் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சம்மில் நான் கிவன்லாம் சொல்லிடுறேன். இது வந்து ஏரியா ஏ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. இதில் இருந்துட்டு நமக்கு ஒரு சப்டிவிஷன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இது நார்மல் டு த ஃபீல்டு. அப்போ நார்மல் டு த ஃபீல்டுனா தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேங்களா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. நார்மல் மீன்ஸ் புரியுதா. ஸோ அதாவது இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏரியாவுக்கு நார்மலு, மேக்னெட்டிக் ஃபீல்டே நார்மலாக தான் போகும். ஏரியாவுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனில் தான் போகும். அப்போ தீட்டா வந்து 0 டிகிரி. ஸோ அப்போ இதுல தீட்டா வந்து 0 டிகிரி. இன்க்ளைன்டு 60 டு தி ஃபீல்டு. 60 டு த ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 90 - 16 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ பி இருக்குது, ஏ இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. parallel to the field அப்படின்னு பார்த்தீங்கன்னா theta is equal to 90. parallel to the field அப்படின்னு பார்த்தீங்கன்னா theta is equal to 90. ஓகே. ஸோ அப்போ நம்ம cos 90யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். cos 90 வந்து 0. ஸோ அதனால் இந்த வேல்யூவில் இது ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். தேர்ட் சம்முக்கு ஆன்சர் இங்கேயே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் என்னென்னா cos 30க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து பியும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணாவே போதும். ஏன்னா cos 0ோட வேல்யூ 1. அப்போ பியும் ஏயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.2 into 5 into 10⁻⁻2. அப்போ என்ன ஆகும், 1 into 10⁻⁻2ன்னு ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து கரெக்டாக கிவன் கொடுத்துருக்க. இந்த கிவனை வச்சு இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக ஷியோர்லி நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆகணும். ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸாக நமக்கு சம்மில் கேட்பாங்க ப்ராப்ளமில். ஓகேங்களா. ஸோ பி ரெகுலராக ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுங்கள்.